ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் தனம் வாசலே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பார்த்தோம்னா தரகரை தான் காட்டுறாங்க. தரகர் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, அவர் மட்டும் வந்துட்டேக்கே அவ்வளோதான், அப்புறமா நம்மளை பற்றி எல்லா உண்மையும் வந்து பத்மா அத்தைக்கிட்ட சொல்லிடுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் பதட்டமாக இருந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து மணி வராங்க. என்ன மருமகளே ரெண்டு பேரும் வாசலில் நின்றுட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்ட எதையோ மறைச்சிட்டு இருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து ஒரு கட்டத்தில் மாயா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. மாமா இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலையாகும், சாருவுக்கு வந்து அத்தை சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்காக தான் இந்த மாப்பிள்ளையை வந்து டூப்ளிகேட்டாக அவங்க ஏற்பாடு பண்ணினாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோம்னா சாருக்காக இந்த மாப்பிள்ளையை நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ தரகர் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாக்கி அவர் எல்லா உண்மையும் அத்தைக்கிட்ட சொல்லிடுவார். அதனால தான் நாங்கள் வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து மணி ஆவேசம் அடைகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த பத்மா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பா, இப்போமே பாரு அவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது மாமா நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் இப்போ போய் எதுவும் பண்ணிட வேண்டாம், அவரை மட்டும் வரவிடாமல் தடுத்தாலே போகிற அப்படிங்கும்போது சரி மருமகளே உங்களுக்காக நான் வந்து இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு பாரு, ஆனால் அந்த பத்மா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது மாமா அந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா அந்த நம்ம ஏற்பாடு பண்ணின மாப்பிள்ளை தான் சாரு கழுத்தில் தாலி கட்ட போறாரு, அதனால இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இவர் வீட்டுக்குள்ள மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரி மருமகளே நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்த்தோம்னா அந்த தரகட்டு வந்து அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அவர் அங்கிருந்து விரட்டி விடவும் அப்போ மணி வந்து சொல்கிறாங்க நல்ல வேலையாக இவரை விரட்டி விட்டாச்சு, ஆனால் அந்த பத்மா எவ்வளோ பெரிய விஷயத்த அவள் வந்து பண்ணிட்டு இருக்கிறா, அவள் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணி வந்து நினைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி அதுக்கப்புறமா மாயா தனான்னு எல்லாரும் வந்து அங்கே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ ஜானகி வந்து மருதாணி எடுத்துகிட்டு வந்து அவங்க மாயா கிட்ட கொடுக்குறாங்க. மாயா இந்த மருதாணி வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது உடனே ரமணி பாட்டியை தான் காட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற, அவள் எதுக்காக மருதாணி வச்சுக்கிடணும், அது மட்டும் இல்லாமல் புருஷன் தானே பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சு விடணும் அப்படிங்கும்போது உடனே ஜானகியும் ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க பாட்டி அப்படின்னு மாயாவும் தனாவும் கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம்மா, அதாவது புருஷ பொண்டாட்டிக்குள்ள எவ்வளோ தூரம் அவங்க அன்னோன்யமாக இருக்கிறாங்கிறதுக்கு மருதாணி தான் ஆதாரம், அதனால உங்க தாத்தா கூட எனக்கு மருதாணி வச்சு விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் வராங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாரு ரகு, உங்க அப்பா தானே எனக்கு மருதாணி வச்சு விடுவாரு அப்படிங்கும்போது ஆமாம்மா அப்படிங்கிறாங்க, அதனால உன் பொண்டாட்டிக்கு நீ தான் மருதாணி வச்சு விடணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே ஜானகி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜானகி ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயாவும் தனாவும் வந்து ஜானகி அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அது மாதிரி ரமணி பாட்டியும் ரகு நீ ஜானகி கையில மருதாணி வச்சு விடு அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம வந்து மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் இதெல்லாம் பார்த்துட்டு சிவா மணி எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து மாயா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சீனு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சீனு வராங்க. டே சீனு நீ உன் பொண்டாட்டி கையில மருதாணி வச்சு விடு, நீ தான் வச்சு விடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் வந்து மாயாவுக்கு மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு இதை பார்த்துக்கிட்டு உடனே பத்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் அப்போ சாருக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறாங்களா அந்த மாப்பிள்ளையை தான் காட்டுறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் வந்து சாரு கையில் மருதாணி வச்சு விடுங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை எப்படியா சமாளிச்சிருங்க, இவன் என் கையில் மருதாணி வச்சு விடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே பத்மா சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் ஒன்றும் சாரு கழுத்தில் தாலி கட்டல, அதனால நீங்களாம் மருதாணி வச்சு விடக்கூடாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவரும் போயிருந்தாரு. அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே பாரு சீனு நீ சாரு கையில் மருதாணி வச்சு விட்டுரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க, தனவாத மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சீனை கட்டிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாண்டா நீ எந்த மருதாணி வச்சு விடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜானகி சொல்றாங்க இங்க பாரு பத்மா சீனுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால அவன் வேலை செய்யறதுக்காக போகணும், கல்யாண வேலை எவ்வளோ ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க நீ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், ஆமா உங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கேருந்து போக வச்சிருந்தாங்க. ஜானகிக்கு வேறு வழி இல்லாமல் போகவும் மாயா வந்து எரிச்சலோடு இருக்கும்போது என்ன சீனோ நான் சொல்லிட்டு இருக்கோம்ல சாரு கையில் மருதாணி வச்சு விடு அப்படிங்கவும் உடனே சீனுவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே சாரு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காரும் போது அப்போ வந்து அவங்க மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படியாவது வந்து சீனுவை மருதாணி வச்சு விடாமல் தடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ இதை மணி வந்து பார்த்துருந்தாங்க. ஓஹோ உன்னுடைய திட்டம் எதுதானான்னு சொல்லிக்கிட்டு மணி உடனே வந்து அந்த மருதாணியை வாங்கிட்டு வராங்க. பத்மா வா நான் உன் கையில் மருதாணி வச்சு விடுது அப்படின்னு சொல்லிட்டு சீனு கையில் இருந்த மருதாணியை வாங்கிறவும் உடனே பத்மா நீங்கள் ஒன்று எனக்கு வச்சு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. மருதாணியை நைஸாக அவங்க எடுத்துகிட்டு போயிடவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தனா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே தனா வந்து சாருக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு பாட்டி வந்து மருதாணி எங்கே எனக்கு வச்சு விட்டாங்க, நீயும் பாட்டிக்கிட்ட போய் வச்சுக்க அப்படிங்கவும் உடனே ரமணி பாட்டியும் வா சாரு நான் வச்சு விடுது அப்படிங்கும்போது எனக்கு மருதாணி வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட சாரு போகவும் இப்போ மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சாரு நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் உனக்கு கொஞ்சம் நேரத்தும் தான், அதுக்கப்புறமா வந்து எல்லாமே தலைகளாக மாறிடும், நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாருவும் வந்து சரின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எரிச்சலோட போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே தரகரை தான் காட்டுறாங்க.
சொல்லிடுறாங்க. தரகர் வந்து அந்த போஸ்டரை பார்த்துருக்காங்க. என்னது இது, நம்ம அனுப்பின மாப்பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பத்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், என்ன தரகரே உங்களை ஆளே காணலை அப்படிங்கும்போது, இப்போ கூட நான் வந்து கமிஷன் காசு வாங்குறதுக்காக தான் வந்தேன், அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், அப்போ போஸ்டரை பார்த்து தான் நாங்கள் வந்தேன், நான் அனுப்பின மாப்பிள்ளை இவர் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பத்மா, பார்வதி, மகாலிங்கம் இவங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தரகரை சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அனுப்பின மாப்பிள்ளை கிடையாது அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அனுப்பின மாப்பிள்ளையே வேற அப்படிங்கிறாங்க. இப்போ இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் வந்து நீங்கள் எனக்கு தர வேண்டிய காசை தாங்க, அதை வாங்குறதுக்காக தான் வந்து அப்படிங்கப்போ இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, இப்போ என்னென்னா காசை தான் சொல்லி கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறியா, பேசாம போய் அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி விடவும், அப்போ பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நீ இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, அப்போ நம்ம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை இல்லையா, அப்போ வந்து இந்த மாப்பிள்ளை யார் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, இது எல்லாம் அந்த மாயாவோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பத்மா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்பந்தி அப்படின்னு இப்போ வந்து நம்ம என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ சாரு அங்கே வந்துடவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே நடக்கிறதுலாம் சொல்றாங்க. இது கிட்டதுமே சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை அங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த மாயாவோட சூழ்ச்சியாக தான் இருக்கும், அவ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும், அதனால தான் அவள் ரொம்ப வந்து கூலா இருந்துகிட்டு இருக்கிறா. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரிக்கே அவள் அனுப்பின மாப்பிள்ளை என் கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, அப்படி நடந்தால் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து பத்மா சொல்றாங்க, எங்க பாரு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நம்ம நினைச்ச மாதிரிக்கே நம்ம போட்ட திட்டப்படியே வந்து சீனு தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான், நீ எதுக்காக பயப்படுற, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கவும், இப்போ என்ன சம்பந்தி பண்றதுக்கு அப்படின்னு மகாலிங்க வந்து கேட்டுட்டு இருக்கவும், அடுத்ததான் பத்மா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து தனாவுக்கும் மாயாவும் ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது இப்போ ஜானகி அங்க வராங்க. என்னாச்சு ரெண்டு பேரும் ஏன் பதட்டமாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாயா நீ கண்ட கனவு பழிச்சிருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறியா என்ன அப்படிங்கும்போது, அப்போ தனா சொல்றாங்க, ஆமாம்மா இந்த அத்தை என்ன பண்ண போகிறாங்களே தெரியல, பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எங்கள் பாருமாயா என்னுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, அந்த மாதிரி மட்டும் பத்மா ஏதாவது பண்ணனான்னு வச்சுக்கேங்க, அதுக்கப்புறமா நானே வந்து அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், என்னுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, ஆனால் உன் வாழ்க்கையும் சரி அதே மாதிரிக்கு தனாவோட வாழ்க்கையும் சரி, என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேங்க, அப்புறமா அந்த ஜானகியை வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும், அதனால் நீ கவலைப்படாதம்மா ஐயா, அந்த பத்மா என்ன மீறி ஏதாவது செஞ்சிருவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன பெரியமா நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேசுகிறத பார்த்து அப்படிங்கும்போது, எங்கள் பாருமாயா நான் இருக்கிற வரைக்கும் அதுபடிலாம் ஒன்றும் நடக்காது, நடக்கும் விட மாட்டேன், சீனுவே இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டு அவன் வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்து சாரு கழுத்தில் தாலி கட்ட போகிறான்னு சொல்லிட்டு வந்து வந்தான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அந்த பத்மாவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து மாயா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. பெரியம்மா நம்ம வாழ்க்கைக்காக அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நீ எதுக்குமே கவலைப்படாத, நாங்கள் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற, அத்தை எங்களை மீறி ஏதாவது செஞ்சிருவாங்களா என்ன, அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து அவங்க ஜானகிட்ட சொல்கிறாங்க, அம்மா மாயாவுக்கு வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி கொடுக்கணுமா, ஏதாவது அத்தை வந்து பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்காது, நடக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மாயா வந்து பெரியம்மா எனக்காக நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க பெரியம்மா, எனக்கு நம்ம ரொம்ப பயமாக தான் இருக்குது, டைம் நெருங்க அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்களாம் இருக்கிறோம்ல அப்படின்னு ஜானகி வந்து ஆவேசத்தோடு இருக்கிறாங்க. அடுத்தது பத்மா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இல்லைன்னா நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.